ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? சேனல் யாருன்னா புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த எபிசோட்குள்ள போலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ டைரக்டா வீட்டுக்கு வந்தவா அவங்க அப்பா அம்மா கிட்ட என்னால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றான். அவங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இருக்கு பிரச்சனை இல்ல, நீ ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வராதுன்னு திட்டுறாங்க. அவங்க அப்பா நீ யாரனா காதலிக்கிறியான்னு கேக்குறாரு. இவன் இல்லன்னதும் அப்ப யாரையும் காதலிக்கலாம், அந்த பொண்ணும் வேணாங்கிற. இங்க என்னென்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு தெரியாம நீ பாட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. ஜீசுவை ஜியான் மாதிரி நடிக்க வைக்க போறோம். சோராவும் அவங்க ஃபேமிலியும் நம்மளோட அந்த ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப வேற வழியே இல்ல, நம்ம இப்படி பண்ணிதான் ஆகணும்னுவே டாபிக் அப்படியே டைவர்ட் ஆகி ஹீரோ இது ஜீசுக்கு பண்ற துரோகம் இல்லையா, அவகிட்ட சொன்னீங்களா, அவ எப்படி இதுக்கு ஒத்துப்பா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் முக்கியம் இல்ல, உங்க தாத்தா சொல்லிட்டாரு, அப்ப நம்ம இதை பண்ணிதான் ஆகணும், நீ உன்னோட பிரச்சனைகளை கொஞ்சம் ஒதுக்கிவே, அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. ஹீரோவா அவங்க அப்பாவும் கூப்பிட்டு உங்க தாத்தனை பத்தி உனக்கே தெரியும், நீ இப்ப பண்ற பிரச்சனைகள்னால அந்த ஆள் என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும், இப்ப நீ பண்ணக்கூடிய சில விஷயங்கள்னால வரக்கூடிய பின்விளைவை ஏற்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியான்னு கேட்க ஹீரோக்கு அதுக்கு பதில் இல்ல. என்ன பண்றதுங்கிற கன்ஃபியூஷன்லயே இருக்கான். இவங்களும் ஜீசு கூட்டு போயிட்டு அவகிட்ட சொல்லி புரிய வைக்க முற்படுறாங்க. இங்க பாருமா, நீ ஜியான் மாதிரி நடிச்சுதான் ஆகணும், இல்லன்னா உங்க அண்ணனோட கல்யாண வாழ்க்கையே கெட்டு போடுறது கூட வாய்ப்பு இருக்கு, அன்னைக்கு இதுதான் நடந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லவே இவ கொஞ்சம் தயக்கம் காமிக்கிறா. உடனே அவங்க தாத்தாக்கும் போன் பண்ணி கொடுக்க அவர் அப்படியே இருமி நடிக்கிறாரு. ராத்திரி ஃபுல்லா உன்னை பத்தியே யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன்டாமா, அதனால தாத்தாக்கு முடியாமலே ஆகிட்டு, நம்ம குடும்ப கௌரவமே உன்கிட்ட தான் இருக்குமா, கொஞ்சம் யோசிச்சு பாரு, தயவு செஞ்சு ஒத்துக்கோன்னு கேட்கவே இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போதைக்கு ஹீரோ சோராவை கூப்பிட்டு என்ன மன்னிச்சிரு சோரா, நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், என் மனசுல இப்ப வரைக்கும் அந்த பொண்ணுதான் இருக்கா, நீ இல்லவே இல்ல, அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேக்குறா. சோரா என் மனசுலயுமே நீங்க கிடையாது, உங்களுக்கே தெரியும், என் குடும்பம் சொல்ற கட்டாயத்தினாலதான் நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்க வரேன், ஆனா உங்களுக்கு என்னால எந்த விதத்திலுமே ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு பயத்துல இருக்கீங்களோ அதே அளவுக்கு பயத்துல தான் குடும்பத்தை பார்த்து நானும் ஒரு வித பயத்துல இருக்கேன். அவங்க கிட்ட போயிட்டு இல்ல எனக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் என் வீட்டுல என்ன நடக்குங்கிறது எனக்கு தான் தெரியும், நீங்களே எப்படின்னா உங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினாலும் ஓகே, இல்ல இந்த பிசினஸ்க்காக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னாலும் எனக்கு ஓகே, எதுவா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்கிறா. தம்பி பையன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டான், அவர் தானே உன்னோட எக்ஸ், எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, சின்ன வயசுல அவரை மீட் பண்றதுக்காக என்ன நீ கூட்டு போயிருக்க, நான் கூட அவர் கூட ஜாலியா விளையாடி இருக்கேன், ஆனா ஏதோ கால சூழ்நிலைனாலும் உனக்கு தப்பான ஒரு ஆள் கூட கல்யாணமும் நடந்து விவாகரத்தும் ஆகிட்டுல, அந்த உண்மை அவருக்கு தெரியாதோ, இப்போ வரைக்கும் நான் அவர் காதலிச்சுட்டு தானே இருக்காரு, நான் வேணா சொல்லட்டுமான்னு எதுக்கு வேணாம் தம்பி, இருக்கிறத அப்படியே விட்டுருங்கிறாங்க. என்ன மெயின் பிரச்சனை இந்த அக்கா அவரை ரிஜெக்ட் பண்றதுக்குன்னா அவங்க ஹஸ்பண்ட்னால பயங்கரமா அபியூஸ் பண்ணப்பட்டிருக்காங்கல்ல, அப்ப இவங்க பிரெக்னெண்டா இருந்திருக்காங்க, வயித்துல இருந்த குழந்தையும் கலைஞ்சு போச்சு அந்த ஆள அடிச்ச அடியில, ஃபியூச்சர்ல இவங்க குழந்தையே பெத்துக்க முடியாத ஒரு நிலையம் வந்துருச்சு, தேவையில்லாம பேக்கரி ஓனரை கஷ்டப்படுத்த கூடாது, அவருக்கு ஃபியூச்சர்ல ஒரு குழந்தைய நம்மளால கொடுக்க முடியாதுன்னு தான் இவங்க அவரை ரிஜெக்ட் பண்றது. ஆனா தம்பி கூட அந்த விஷயம் தெரியாது போல, இப்ப இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேச வேணாம், நாங்க எங்களுக்குள்ளே பேசி சமரசம் ஆகிட்டோம், என் வாழ்க்கை இப்ப இருக்க மாதிரியே இருந்துட்டு போகட்டும்னு கேட்கவே தம்பியால ஏதோ பண்ண முடியாம சைலண்டா விட்டுட்டா. ஜீசுவா அவங்க அப்பா பாக்குறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காரு, நல்லாதான் பேசிட்டு இருப்பாரு, திடீர்னு எங்க குடும்பத்துல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம், உன்னை நாங்க தூக்கி எடுத்து வளர்த்திருக்க கூடாது, நாங்க கொண்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்கணுமா, எல்லாமே எங்க தப்பு தான், எங்களை மன்னிச்சிருன்னு ஒரு மாதிரி பேசுறாரு. இவ அப்பா நீங்க எனக்கு ஃபேர்வெல் கொடுக்க வந்திருக்கீங்களா என்ன, அப்ப இதுக்கப்புறம் நான் உங்க பொண்ணு இல்லையான்னு கேக்குறா. எப்படிமா எங்க பொண்ணு ஆக முடியும், எப்படி பார்த்தாலும் அவங்கதான் உன்னை பெத்தவங்க, நாங்க ஜஸ்ட் ஒரு திருட்டு கும்பல் தான், உன்னை திருடி தேவையில்லாம நாங்க கஷ்டம் தான் படுத்திருக்கோங்கிறாங்க. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா, எப்படி பார்த்தாலும் நீங்க எங்க அப்பா தாங்கிற அவர் ஒத்துக்க மாட்டாரு, இனிமே எங்க குடும்பத்துக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லமா, நீ அவங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. இவ பயங்கரமா அழுதுட்டே வந்துட்டு இருக்கா, வண்டி வர்றத கூட பாக்கல, அந்நேரத்துக்கு ஃப்ரெண்டு தான் வந்து இவளை காப்பாத்துறான். என்னாச்சு, என்ன பிரச்சனையாங்கிறான், எதுவும் இல்லங்கிறா, நீ இப்படி அழுதுட்டே வர எந்த பிரச்சனையும் இல்லங்கிற, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு கேட்கவே இவளும் ஃபுல்லா சொல்லல, இல்ல சில விஷயங்களுக்காக நான் ரொம்ப கவலையா இருக்கேன், யாருக்குமே நான் முழுமையா வேணாம், எல்லாருமே அவங்க தேவைக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. இவனும் அவளை சமாதானப்படுத்திட்டான். ஹீரோயினை பாக்குறதுக்கு மறுக்கவும் ஹீரோ வந்திருக்கான், இவளும் கண்டுக்காத மாதிரி அங்கிருந்து கிளம்புறா. இவன் என்ன நானா தேடி வந்துட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம போயிட்டு இருக்கனா, யோ நீ என்ன பைத்தியமா, எத்தனை வாட்டி சொல்றது மறுபடியும் வந்துட்டு இருக்கேன்னு, இப்ப எதுக்குதான் நீ வந்து தொலைஞ்சேன்னு கேட்டா அவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண, அதனாலதான் வந்தேன், என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியலங்கிறா. இவ இப்ப இதை ஆரம்பிச்சுக்கிட்டியா, ஒருக்கா என்னன்னா தங்கச்சின்னு வர, இன்னொருக்கா என்னன்னா தெரிஞ்ச பொண்ணுன்னு வர, இப்ப வேற ஏதோ கதையை சொல்லிட்டு வந்துட்டு இருக்க, உன்னெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு நீ என்ன நம்ப மாட்டியான்னு கேக்குறான். இவ என்னாலையுமே உன்னை நம்ப முடியாது, உனக்குதான் பைத்தியம் முடிச்சிச்சு, எனக்கும் பைத்தியம் நினைக்கிறான்னு கத்த ஆரம்பிக்கிறேன். இவன் சிரிக்கிறான், பைத்தியமாயா நீ உண்மையாவே, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கனா, பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் பழைய ஜியான் வந்துட்டு இருக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம், நீ என்ன செருப்ப கொண்டே அடிச்சாலும் சரி, நான் இதுக்கப்புறம் மறுபடியும் இடைக்கிடைக்கு உன்னை வந்து பாத்துட்டே தீருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிட்டான். பேக்கரி ஓனருக்கு கோவம் கொந்து அழிச்சுட்டு டைரக்டா அந்த அக்கா கிட்ட வந்துட்டு, ஏட்டி இத்தனை நாள் நான் இங்க வந்தப்பெல்லாம் உனக்கு பேப்பர்ல கொக்கு செஞ்சு கொடுத்தல, அதெல்லாம் எங்க அப்படின்னதுக்கு அவங்க இல்ல நான் குப்பையில போட்டேங்கிறாங்க. சத்தியமா நீ குப்பையில போட்டேன்னு சொல்லு பாப்போனதுக்கு, சத்தியமா நான் குப்பையில தான் போட்டேன்
என்னவே இவர் இல்ல எனக்கு மேல நம்பிக்கை இல்ல நானே தேடி பாத்துக்கிறேன்னு தேடி பார்த்தா அது பத்திரமா பொக்கிஷமா எடுத்து வச்சிருக்காங்க. இவர் அப்ப இதெல்லாம் எதுக்கு எடுத்து வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. இல்ல அது ஏதோ நான் சும்மா எடுத்து வச்சேன்னு சமாளிக்கிறாங்க. இவர் ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு வா, எனக்கு நீ என் கூட இருந்தா அது மட்டுமே போதும், வேற எதை பத்தியும் நான் கவலைப்படல, ஏன் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்காக கொடுக்க மாட்டியான்னு கெஞ்சி கேட்க அக்கா பயந்துகிட்டு எங்கிருந்து ஓகே சொல்லிருவாங்களோன்னு அங்கிருந்து ஓடிட்டாங்க. ஜீசுக்கா ஜியான் மாதிரி இருக்கிறதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே அவளை மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இவளுக்கு ஒரு மாதிரி தப்பா இருக்கு, இதெல்லாம் ரொம்பவும் தப்பு, நான் இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட எவ்வளவு கேக்குறா. அவங்க கொஞ்ச நேரம் மட்டும் சமாளிச்சிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் எல்லாருமே நம்பிடுவாங்க, நம்மளும் ஈஸியா எடுத்துக்கலாம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி தாத்தா இவதான் எங்களோட எனக்கான முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அவளும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிற, ரொம்ப நர்வஸா இருக்கு, என்ன பண்றது தெரியாம பயத்துல அங்கிருந்து தெரிச்சு ஓடிட்டா. தாத்தாக்கு ரொம்ப அவமானமா போச்சு, இருந்தாலும் வெளில கை காமிச்சாரு, அப்படியே சுத்தி இருக்கவங்களை காமிச்சு நீங்க எல்லாரும் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சுட்டாரு. ஈரா அவங்க மாமியார் கிட்டயும் சோரா கிட்டயும் வந்துட்டு மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி ஒரு பதட்டத்துல கீழே விழுந்துட்டா, அதனால அவளை ஹாஸ்பிட்டல கொண்டு போயிருக்கோன்னவே அவங்களும் நம்பிட்டாங்க. சரி ஓகே நாங்க இன்னொரு நாள் அவளை பாத்துக்கிறோன்னு இவ கரெக்டா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து இறங்குவா. அதுக்குள்ள ஆட்கள் வந்து அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. தாத்தாவோ ஒரு பொண்ணை கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம நீங்களாம் என்ன அப்பா அம்மான்னு இவங்க ரெண்டு பேரும் திட்டிட்டு இருக்க. ஹீரோவோ இல்ல தாத்தா பிரச்சனை இல்ல, சோராவோட அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், அவங்களும் நம்பிட்டாங்கன்னதுக்கு ஆமா அவங்க நம்புவாங்கல்ல, இப்ப அடுத்தது ஃபேமிலி மீட்டிங்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வேற அவளை கூட்டிட்டு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கு, சரி இதை எப்படியோ சொதப்பி முடிச்சிருவா, அவளை அப்ராடுக்கு அனுப்பிட்டோன்னு எதனா சொல்லிடலான்னு பார்த்தா இப்ப அவளை மீட் பண்ணியே ஆகணும்னு அவங்க பிடிவாதமா இருக்காங்க. இதுக்கு ஒரே வழி டக்குன்னு இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் ஆச்சும் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைனால தங்கச்சி பாவம் அவளோட கிராஜுவேஷனை தனியா அவளே பண்ணி முடிச்சுட்டா. ஜீசு வந்ததுமே தாத்தா அவளை பிடிச்சு கத்த ஆரம்பிக்க அவங்க அப்பா இல்ல அவளுக்கு ஒன்னும் தெரியாது கொஞ்சம் விடுங்க அப்படின்னு கெஞ்சி பாக்குறாரு. நீ வாய மூடி எனக்கு எல்லாம் தெரியும்னு அவரை அடக்கிட்டு இவகிட்ட கத்த ஆரம்பிக்கிறாரு. ஜீசுவோ இல்ல நான் ஜியானோட வீடியோ பார்த்தா அவ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கா, என்னால அப்படி இருக்க முடியல, என்னையே நீங்க அவளை மாதிரி நடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க தாத்தா உனக்கு ஒழுங்கா இருக்க போய்ஷி இருந்துச்சுன்னா நாங்க ஏன் அவளை மாதிரி நடிக்க வைக்க சொல்ல போறோம், உனக்கு தான் அந்த தகுதியே இல்லல்ல அப்படிங்கிறாரு. எல்லாருக்குமே டென்ஷன் ஆகுது. ஜீசு தான் மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்பால, நானா போயிட்டு ஜியானை ஃபர்ஸ்ட் எல்லாரும் முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ண சொன்னேன், நீங்களா உங்க திமிரு எடுத்து பண்ணா அதுக்கு நான் ஏன் அடி பணிஞ்சு போகணும்னு கேக்குறா. தாத்தா இதுகிட்ட இதுக்கு மேல பேசி என்னால ஜெயிக்க முடியாது, இது எப்போ ஒழுங்கா நம்ம குடும்பத்து ரத்தம் மாதிரி நடந்துக்குதோ அப்ப நான் இதை பாக்குறேன், இதை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பாவம் அந்த கிராஜுவேஷனை தனியாவே அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு இருப்பா, வரேன்னு சொன்னவங்க கூட வர காணுமேனு. அந்நேரத்துக்கு தம்பி இந்த இடத்துக்கு வான மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான். இவளுக்கு கிராஜுவேஷன் அப்ப தனியா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் கூட இவளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய விஷயத்த வாங்கிட்டு வந்திருக்கான். உன் குடும்பத்துல உன்னை ஒழுங்கா கவனிக்கலங்கிறது எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாள் ஆச்சு நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் உன்னை வெளில கூட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அவளே லைட்டா டச்சிங்கா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ராத்திரி ஃபுல்லா உட்காந்து அழுதுட்டு இருந்தவன் நெக்ஸ்ட் மார்னிங் வேலைக்கு போலான்னு கிளம்புறா. அவங்க அம்மா வாசல்லே நிக்கிறான்னு எங்களை அவ்வளவு அவமானப்படுத்தினதுக்கு அப்புறமும் இஷ்டத்துக்கு தான் நாங்க விடுவோங்கிற நம்பிக்கையில நீ கிளம்புறல, ஒரே ஒரு போன் கால் போதும் அந்த பேக்கரியே இருந்த இடம் தெரியாம போயிடும், இதுக்கப்புறம் எங்க பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயுமே வெளில போக முடியாது, ஒழுங்கா இருந்தீங்கன்னா உன்னால மத்தவங்க கஷ்டப்பட மாட்டாங்கன்னு மிரட்டவே இவளும் அவருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டேன், என்னால வர முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சுக்கோங்க, நாளைக்கு நான் எப்படின்னா வந்துடுறேன்னு. ஈரா உங்க மாமியாரை பார்க்க வந்திருக்கா, உங்க பொண்ணு நீங்க ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, ஆனா எந்த விதத்திலுமே அவளுக்கு நான் தகுதியானவன் கிடையாது, சோ ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது ஒரு பைத்தியக்கார தன்னோ காதல் இல்லாத இடத்துல எப்படி நம்ம ஒரு கல்யாணத்தை மட்டும் முடிவு பண்ண முடியும், என்னால இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லவே அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்றாங்க உன் புள்ள வந்து இப்படி சொல்லிட்டு போயிருக்கானு. அவங்களோ திடீர்னு அவன் கொஞ்சம் மண்டக்கோளாறு மாதிரி நடந்துக்கிறான், அவங்கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவன் சொன்னது எதையும் பெருசாவும் எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேக்குறாங்க. இவன் போய் அவங்க மாமியார் கிட்ட அப்படி சொல்லியிருக்கான் என்ன பண்றதுன்னு. அவரு ஓடு உங்க அப்பங்கிட்ட, எப்பவுமே அந்த ஆள் சொல்றபடி தானே நம்ம குடும்பத்துல உட்பட எல்லாமே நடக்குது, அப்ப அவங்கிட்ட ஐடியா கேளுன்றாரு. இங்க சோரா பிள்ளை டைரக்டா ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்திருக்க ஒரு கஸ்டமர் மாதிரி வந்து என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு 2 லேம்ப் நான் ஆர்டர் பண்ணணும், அந்த டிசைனை நீங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க, 2 பேரும் பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டே பேசலாமா, எனக்கு பயங்கரமா பசிக்குதுன்னு கூப்பிடவே ஹீரோயினும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட சாப்பிட வந்திருக்கா. அவளும் அந்த டிசைன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. இந்த பொண்ணும் அவளையே பார்த்துட்டு இருக்கா. ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதும் இந்த இடத்துல 2 பேரோட பேர் மட்டும் போடணும், ஒன்னு சோரா இன்னொன்னு டோங்கியான் அப்படின்னு ஹீரோட பேரு சொன்னதும் ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தப்பான ஆளை தேடி வந்திருக்கீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் அவருக்கும் நடுவுல எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல, உங்ககிட்ட யாரோ தவறா சொல்லிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அந்த பேப்பரை கிளிக்க பாக்குறா. அவங்க எதுக்காக நீங்க இப்ப கிளிக்க பாக்குறீங்க, நான் தான் அதை ஆர்டர் பண்றேன்ல, உங்களுக்கு ஏன் தோணுச்சுன்னா அவனோட விஷயத்துக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன்னு கேக்குறா. ஹீரோயின் எந்த ஒரு கஸ்டமரும் வெளில சாப்பிட வாங்கலாம் கூப்பிட மாட்டாங்க, ஆனா நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கீங்கல்ல அதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் எப்பேற்பட்டவன் நீங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்கன்னு, உங்க அழகுக்கும் உங்களோட வசதிக்கும் படிப்புக்கும் கால் தூசி கூட நான் பேர மாட்டேங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும், அப்பயே தேவையில்லாம உங்களோட நேரத்தையும் வீணடிக்கிறீங்க, உண்மைக்குமே எதுவுமே கிடையாது, நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. இவங்க இங்க பாருங்க என்கேஜ்மெண்ட் இல்ல டைரக்டா எங்களுக்கு கல்யாணமே பிக்ஸும் ஆகி
வாங்கிட்டு நீங்களே கொண்டு வந்து இதை டெலிவரி பண்றீங்களான்னு கேட்க, இல்ல டெலிவரிக்கு ஸ்டாஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இல்ல எங்க கல்யாணத்துக்கு நீங்க வந்தா நல்லா இருக்கும்ன்றா. டக்குனு ஹீரோயின் கையில இருக்க பென்சிலே கீழே விழுந்துட்டு, அவங்க எதுவும் இல்லன்றீங்க ஆனா பென்சில கீழே போடுறீங்க, என்னமோ ஏதோ தப்பாவே தோணுது, நீங்களா டைரக்டா கொண்டு வந்து எங்களுக்கு டெலிவரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் அவனுக்கும் நடுவுல எதுவும் இல்லைன்னு நான் நம்புவேன், இல்லனா எனக்கு நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே நான் கொண்டு வந்து டெலிவரி பண்றேன்னு சொல்லவே அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பிட்டா. அம்மாவும் தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் வேற யாரையோ பாத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா, கல்யாணமே வேணான்னு சொல்லியிருக்கான்னு. தாத்தா நீ எந்த பிள்ளையதான் ஒழுங்கா வளர்க்குறன்னு தெரியல, ஒன்னும் உருப்படியா இல்ல, எனக்கு தெரிஞ்சு அவன் பாத்துட்டு இருக்க பொண்ணு கிட்ட இருந்து இப்போதைக்கு அவனை பிரிச்சு வச்சாலே போதும், ஃபர்ஸ்ட் அது யாருன்னு கண்டுபிடி, மிச்சத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்புறாரு. அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு வராங்க. ஹீரோ சொல்ல வர்றது கூட கேட்க மாட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகிட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேச வேண்டாம், சீக்கிரமே சோரா அப்ராட் போறா, அவளை வழி அனுப்புறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை மட்டும் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்லயும் அண்ணனும் அண்ணியும் சாரி அண்ணனோட ஒய்ஃபும் சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அவங்க அப்பாக்கு. அவர் இல்ல எனக்கு வேணான்னு ரொம்ப ஒரு மாதிரி உங்க கிட்ட நடந்துட்டு இருக்காரு. அவனுக்கு வெறி ஆகிட்டு, என்னப்பா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க பண்ணதுக்கெல்லாம் நாங்க தான் கோவப்படணும், என்னமோ நீங்க இது மாதிரி கோவப்பட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, உங்களுக்காக நான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன்னவே. அவங்க அப்பா என்ன தெரியா தம்பி பண்ண, உன்னை படிக்க வச்சு கம்ப்ளீட்டா முடிக்க வச்சிருக்கேன், மத்த குழந்தைங்களை கூட சரியா படிக்க வைக்கலன்னு சொல்லலாம், ஆனா நீ ஆசைப்பட்ட படிப்பு தானே படிச்ச, அதுக்கப்புறமா தானே நம்ம பேங்க்ரப்டுக்கே போனோம், சரிப்பா என்னோட அம்மாவுக்கு கேன்சர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நீ செலவு பண்ணிருக்க தான், நான் இல்லன்னு சொல்லல, அந்த காசை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ நான் எப்படின்னா ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க வேண்டாம், நான் உனக்கு அப்பாவா இருக்க தகுதியே இல்ல தம்பி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளில போயிடுங்க, அதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அவங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே புரியல, இவர் கொடுத்த காசையும் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, இப்ப போறதுக்கும் காசு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவையும் விட்டு வைக்கல, அவங்களையும் கூப்பிட்டு ஜியான் அவ இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா, சின்னவன் என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான், பெரியவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனும் இப்ப வெளில போயிடுவான், நீ ஒருத்தி தான் பாக்கி இருக்க, எதனா சின்ன ஸ்டுடியோ மாதிரி ஒரு இடத்த பார்த்து நீயும் போய் செட்டில் ஆகிடுங்கிறாரு. இவங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா, ஜியானை போய் மீட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இப்படி லூஸ் மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க, நம்ம ஃபேமிலியா தானே இருக்கணும்னா, ஆமா ஆமா ரொம்ப அழகான ஃபேமிலியா இருக்கணும், எங்க அம்மா அப்பா மட்டும் என்ன தவுட்டுக்கா வாங்கிட்டு வந்தாங்க, காலம் ஃபுல்லா பொதி மாடு மாதிரி உங்க எல்லாருக்கும் உழைச்சு கொட்டுறதுக்கு, நீ தானே ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பெரியவ மாதிரி சொன்ன, உங்க பணம் எனக்கு வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் பாத்துப்பேன், இப்ப அதே பணத்துல சந்தோஷமா வாழு, நானா வேணான்னு சொன்னது, இப்பெல்லாம் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு சரியா பல்லன்னு சொல்லிட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஈரேனா அந்த வீட்டுல இன்னும் சில பேர் இருக்காங்க, அந்த ஓனரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்ப வந்துட்டு போவாங்க, அவங்க எல்லாரும் கூட பேசும்போது தான் தெரியுது எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சு போய் தான் இந்த கார்பெண்டர் வேலையை ஒரு ட்ரீமா எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் வீட்டுல ஒவ்வொரு வாட்டியும் அவ படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு விடாம எந்த வேலைக்கு படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்குமோ அந்த வேலைக்காக இவளை ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க, இவளுக்காக ஒரு டியூஷனுக்கு கூட அமைச்சிருக்க மாட்டாங்க, ராத்திரிய பகல கண்ணு முழிச்சு படிச்சு மூக்குல இருந்து ரத்தமே வந்திருக்கும், அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிருப்பா, இவளுக்கு பிடிக்கலனாலும் போராடி அந்த டிகிரியும் வாங்கி கடைசியில என்ன ஆனா மொத்தமா எல்லாத்தையும் எழுந்தது மட்டும் தானே மிச்சம், அதை யோசிச்சு பார்த்து கதறி கதறி அழுதுட்டு கிடக்கா. நெக்ஸ்ட் டே ஆபீஸ்ல எல்லாரும் என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு டவுட் ஆகி வந்து நோட்டீஸ் போர்ட பார்த்தா ஹீரோவை இங்க இருந்து யூரோப்ல இருக்க இவங்களோட கம்பெனிக்கு மாத்தி விட்டுருக்காங்க சிஓவா. அதை பார்த்ததுமே உடனே பேக் பண்ணி அனுப்புனாலும் அனுப்புவாங்கன்னு ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கான். ஆனா இவனை ஒருத்தர் ஃபாலோ பண்ணி வராங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல வெளியிலே வெயிட் பண்றான். கரெக்டா அந்த ஆளும் வந்து பாக்குறாரு. அந்த கார்லயே தூங்குற மாதிரி தான் நடிச்சிட்டு இருக்கான். பக்கத்துல அசிஸ்டன்ட் வேற கார் கொண்டு வர சொல்லி அந்த ஆள் பார்க்காத நேரம் டக்குன்னு ரெண்டு பேரும் ஸ்வாப் ஆகி ஹீரோ அந்த கார் எடுத்துட்டு ஹீரோயினை பார்க்க வரான். இவளும் அவங்க எல்லாரும் கூட ஜாலியா வேலை பார்த்துட்டு இருக்கா. அவ சிரிக்கிறத பார்த்து இவனுங்க அறியாம இவனும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டான். கண்ணாடியில இவனை பாக்குறப்பதான் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. அந்த பொண்ணை நீ பாக்குறப்ப மட்டும் தாண்டா உன் மூஞ்சில சிரிப்பையே பார்க்க முடியுது, மத்த நேரம் எல்லாம் போலியாதான் சிரிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிருப்பான். இப்ப அவளை பார்த்து நம்ம ஏன் சிரிக்கிறோம்னு இன்னும் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின் பாக்குறான்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து மறைஞ்சுக்கிட்டு எப்படியோ கிளம்பி அவங்க அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக வந்திருக்கான். அம்மா சிலுக்கும் என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லு, ரொம்ப நேரம்லாம் என்னால மூஞ்ச பார்க்க முடியாதுன்னு சீன் போடுறா. ஹீரோ உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் வேணாம், நான் என்னோட வாழ்க்கையை நானே பாத்துக்கலான்னு முடிவு எடுத்துட்டேன், இதுக்கப்புறம் இந்த ஏசாங் குரூப்புக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு ரிசைன் லெட்டர் எடுத்து கொடுத்துட்டான். அவங்களுக்கு பகீர்னு ஆகிட்டு அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிச்சு. சீக்கிரமா இன்னொரு எபிசோடோட பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching. Bye.